மகிமா, ம்? என்னாச்சு? இப்படி திரும்புங்க. இந்த பக்கம். ஆத்தா இறங்கி இருக்காங்க. இருங்க, நான் போய் வேப்பில எடுத்துட்டு ஏச்சி லூசு, இது சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனா? ம். அது எதுக்கு இவ்ளோ போட்டிருக்கீங்க? ஆக்சுவலா இது கம்மி. இதுக்கு மேல இன்னும் 2-3 கிரீம் அப்ளை பண்ணணும். அப்பதாண்டி அடிக்கிற வெயிலுக்கு முகம் கருக்காம இருக்கும். ஓ, முகம் கருக்காம இருக்க இவ்ளோ பண்ணணுமா? ம். நீ என்ன பண்ணுவ? நான் வெறும் கடலை மாவு மட்டும்தான். பஜ்ஜிக்கு போறதுல மூஞ்சிக்கு எடுத்து போட்டுக்கோ. அப்புறம் வெளியே போகும்போது லைட்டா பவுடர் போடுவேன். அது போட்டாலே சும்மா பளபளன்னு ஆயிடும். அப்ப நீ முகத்துக்கு எதுவும் காஸ்ட்லியா வாங்கவே மாட்டியா? ஐயோ, மூஞ்சிக்கெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா எங்க அப்பா எனக்கு கொன்னே போட்டுருவாரு. அண்ண கூடிய ஆள் தான் உங்க அப்பன். ஏன்னைக்குல இந்த வேகாத வெயில என்ன கூப்பிட்டு வந்து கஷ்டப்படுத்துற? கஷ்டப்படுத்துறனா? ஏங்க, நம்ம வீட்டுக்கு தானங்க காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். சும்மா நங்க நடங்க. காய்கறி வேணும்னா ரெப்டோல ஆர்டர் போட்டிருக்க வேண்டியதானே? இல்ல பைக்லயோ கேப்லயோ வந்திருக்கலாம். இவங்க 100 ரூபா பொருளுக்கு 1000 ரூபா செலவு பண்ண சொல்றீங்களா? வீட்டை விட்டு வெளில வந்தா தானே இங்க நேச்சுரல் ஏர் சுவாசிக்க முடியும். என்ன மாதிரி வெயிலுக்கு பழகிக்கோங்க. வாங்க, சும்மா புலம்பிக்கிட்டு. ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கணும். அம்மே, என்ன? ஏங்க, செருப்பு இருந்து போச்சுங்க. சூப்பர். என்ன இப்படி நடக்கிற? சுடுது. கொஞ்சம் வேகமா நடங்களே, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். வேகமாவா? பொறுமையா வீட்டுக்கு போவோம். மரம்லாம் இருக்கு, காத்து வாங்கிட்டே போலாம். வெயில் பாரு கம்மியா இருக்கு. பழி வாங்குறீங்கல்ல? நீங்க பொறுமையா வாங்க, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேன். ஏய் நில்லடி. சார் ப்ளீஸ் சார். சார் என் சிச்சுவேஷன் அப்படி சார். பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல சார். இங்க வந்து தங்கியிருக்காங்க. நான் தான் சார் அவங்கள பார்த்துக்கணும். ஆமா சார், வேற யாருமே இல்லை சார். அதான் சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்குறேன். சார் மஹிமா, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன? எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. பக்கத்து தெருவில் இருக்க உன் ஆஃபீஸ்க்கே ஒர்க் ஃப்ரம் ஹோமா? அட ஆமா. ரொம்ப சந்தோஷம். டென்ஷன் பண்ணாம போறியா? ஏன், உங்களுக்கு தரலையா? ஆஃபீஸ்க்கும் உங்க வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் தானே டிஃபரன்ஸ். உங்களுக்கு எதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு மேனேஜர் திட்டிட்டான். நான்லாம் வீட்ல 3 மாசம் ஜாலியா நல்லா சாப்பிட்டு தூங்க போறேன். வெளியில எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எனக்கு கவலையே இல்ல. ஜாலி. வெறுப்பேத்துற உன்ன